இப்போ முருங்கைக்கீரை துவையல் அரைக்கலாம்ப்பா. அதுக்கு சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாலு மிளகாய் போட்டுக்கலாம்ப்பா. பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு இதெல்லாம் வதக்கிட்டு முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஊற்றி நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இன்னும் நல்லா வதங்கணும். நல்லா கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் துவையல் அரைச்சிக்கலாம். கீரை இப்போ நல்லா வதங்கிருச்சுப்பா. இது நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சு உப்பு போட்டு துவையல் அரைச்சி வச்சிடலாம். அப்புறமா தாளித்து வச்சுட்டா சரியாயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆறுட்டுப்பா. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். கீரை வதக்கி வச்சோம்ல, அதை நல்லா ஆறிடுச்சு. இதை அப்போ அரைச்சிக்கலாம். தேங்காய் வேணால் தேங்காய் கூட போட்டு அரைக்கலாம். நான் தேங்காய் போடல. தேங்காய் போட்டு அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம். சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால உப்பு கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிடலாம். கீரை அரைச்சாச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் போட்ட மிளகாய் பூண்டு புளி எல்லாம் இந்த அளவுக்கு அரைக்கிறதுக்கு போதும். கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க. நான் டேஸ்ட்டு பார்த்தேன். உப்புலேருந்து எல்லாம் சரியாக இருக்குது. நீங்கள் கீரை கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா மிளகாய் பூண்டு புளி எல்லாம் அதிகமாக போட்டுக்கோங்க. கடுகு போட்டு லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாம். கீரை தாளித்து வச்சாச்சுப்பா. இதில் சாதத்தில் துவையல் வச்சு நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம்.